வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இப்ப சௌந்தர்யாவ மொத்தமா முடிச்சு விட்டாய்ங்க போல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நாளா சௌந்தர்யா வந்து நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. என் மேல எந்த ஒரு குறையும் இல்ல. யாருமே என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரஞ்சித், அதுக்கப்புறம் சத்யா, நம்ம சிவா, அதுக்கப்புறம் நம்ம யாரு ஜெப்ரி, ரியான் இவங்க 4 பேத்த தவிர வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 பேத்த தவிர மீதி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க மொத்த பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு எதிரா போர் கொடி தூக்கிட்டாங்க. அது விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த ஒப்பீனியன் யார் யாருக்கெல்லாம் இருக்கு சௌந்தர்யா மேல அப்படின்னு கேட்டதையுமே எல்லாம் கை தூக்கிட்டாங்க. கடைசியா வந்து சௌந்தர்யா அப்படியே கை கை அப்படியே 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 ஷாக்கிங்ல நிக்கிறாங்க. எல்லாம் கை தூக்குனதுக்கு அப்புறம் என்னடா நடக்குதுங்க? நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க பாட்டு எதை எதையும் அடிச்சு விடுறீங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீங்களாம் நல்லா பண்றீங்கடா அப்படிங்கிறாப்புல தான் இருந்துச்சு. முதல்ல வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து அப்படிங்கன்னு ஒரு நக்கலா பேசுறது. நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா, அத வந்து பெருசா பொருள்படுத்தாம நக்கலா பேசுறது அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் விசால் எந்திரிச்சு அவரு ஒண்ணு வச்சு விட்டாரு. இதெல்லாம் வந்து ஓல்டு. அப்ப புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணா ஒரு ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு இவரு ஒண்ணு பத்த வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டா வந்தது நம்ம ஆளு தான். யாரு? வேற லெவல்ல முத்துக்குமார் பண்ணாரு பாருங்க ஒரு இது. ஆ அப்படிங்கிறாப்புல. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா, பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, கைத்தட்டல்லாம் வந்துருச்சு. இன்னொருத்தர் வந்து வச்சாரு பாருங்க. ஓ! அந்த மாரி ஒரு இதெல்லாம். என்னடா டேய்! என்னைய நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்ணி என்னைய வந்து இந்த அளவுக்கு செஞ்சு விட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு மாரி அப்படியே பயத்திலேயே, இன்னைக்கு ஃபுல்லா நம்மள விடமாட்டாய்ங்க போல அப்படிங்கிறாப்புல வந்து அவங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. மத்த பேர்லாம் எந்திரிச்சு சொன்னாங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சௌந்தர்யாவ தான் நெனச்சு பார்த்துருக்கேன். அடா டேய்! கூடவே இருந்துகிட்டு வேலைய பார்த்து விட்டியே அப்படிங்கிறாப்புல வந்து அவங்க வந்து நெனச்சுட்டு இருப்பாங்க. ஜெப்ரியலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி எதுவுமே சொல்லல சௌந்தர்யா பத்தி. மத்த எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு அதிக சப்போர்ட் இருக்கு, அதிக ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சு விட்டாய்ங்க. ஸோ சௌந்தர்யாவ வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீக்கு பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கி அவர வந்து அவரோட குறைகள வந்து கேட்டதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மாரி வெறி கொண்டு அந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரியாக்ஷன வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்டயே இருக்கு. பிக் பாஸ்ல என்னென்னமோ நடந்துச்சு. அத பத்தி கேள்வி கேட்பாரு அப்படின்னு நெனச்சோம்னா, சம்மதமே இல்லாம ஏதோ ஒண்ணு கேட்டுவிட்டு திரியிறாரு நம்ம விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அப்படி நெனச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.